Hello and welcome to Duck Out. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலாக இணைகிறவங்களே தான் யஷ்வந்த் ருத்ரா இணைஞ்சிருக்காங்க. We are going to discuss about IPL. ஐபிஎல் ஆக்ஷன் அனாலிசிஸ் பேசிக்லி. நம்ம ஸ்ட்ரெயிட் அவே வந்து கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் டைம் நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் ஐபிஎல் ஃபைனலிஸ்ட் 2024 அவங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் கேகேஆர். கேகேஆரோட ஆக்ஷன் எப்படி போச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும் ருத்ரா அண்ட் யஷ்வந்த், நான் பார்த்த வரைக்கும் வெங்கி வந்து சிஇஓ ஒரு தமிழால் தான். ஹி லுக்ஸ் டு மெயின்டைன் த சேம் டீம், த கோரை வந்து அதே வச்சுருக்கீங்க. ஈவன் தோ ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டாலுமே த ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்து கொஞ்சம் அதே டீமாக கோரை மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. நான் பார்த்தப்ப அவர் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கீனாக இருந்தார். மெயினாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அவங்க வந்து நிறைய 25 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஃபுல் ஸ்லாட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. கேகேஆரால் அந்த ஃபுல் ஸ்லாட்டை ஃபில் பண்ண முடியல. ஐ திங்க் தே ஹவ் ஒன்லி ஹேட் 21 or 22, which means வந்து டிஸ்பைட் ஆஃப் லூசிங் ஸ்ரேயஸ் ஐயர், ஹி வாண்ட் டு மெயின்டைன் அ சிமிலர் கோர். அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்க டீம் எப்பயுமே வந்து ஜென்ரலாகவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே இஸ் த பிரைம் எக்ஸாம்பிள் அண்ட் எம்ஐ. வித்வுட் ஃபர்தர் டியூ நம்ம கேகேஆருடைய ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். லெட் மீ ஷோ திஸ். வெங்கடேஷ் ஐயரோட பட்ஜெட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி கிட்டத்தட்ட 23. அவங்க ஆனால் அதுக்கு ரொம்ப ஐ திங்க் ஆர்சிபி கூட பயங்கர ஒரு பேட்டில் இருந்துச்சு. அது கூட ஆர்சிபி வாஸ் ட்ரைங் டு கெட் ஹிம் அஸ் வெல். அவங்க நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவையும் நம்ம ஆண்டி ஃபிளார்ட்ட போய் சொல்லிட்டே இருந்தாரு, இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் புஷ் பண்ணாரு. அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் they came around 21 கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப புஷ் பண்ணாங்க. பட் இவென்ச்சுவலி இட் வென்ட் டு. சோ வெங்கடேஷ் ஐயரை வந்து கேப்டனா பாக்குறாங்களா? அது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கு. பாருங்களா அவங்க ஸ்குவாட் 23. ஆமா, அந்த ஸ்குவாட்ல நீங்க பாத்தீங்கன்னா கேப்டனுக்காக தான் போயிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. லைக் அவனை பிக் பண்ணதே கேப்டனுக்காக தான் தெரியுது. ஏன்னா அங்க ஸ்குவாட்ல பார்த்தா வேற கேப்டன்சி ஆப்ஷன் இல்ல தெரியல. ஆமா, கரெக்ட். சூப்பர். வேற யாரு கேப்டனா இருக்கலாம்னு யோசிக்கிறீங்க? அதுல பாத்தீங்கன்னா அதுல குவிண்டன் டிகாக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லைக் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பண்ணியிருக்காரு. அஜிங்கே ரஹானே பொட்டன்ஷியல் கேண்டிடேட். ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறமா ரிங்கு சிங்கோட பேர் அடிபட்டுச்சு ஃபார் கேப்டன்சி. அதுவும் ஏர்லி. வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு ஈவன் ஐ ஹேவ் மை டவுட்ஸ் வெங்கடேஷ் ஐயரோட கேப்டன்சியில. நான் கேள்விப்பட வரைக்கும் மத்திய பிரதேஷ்க்கு ஹி கேப்டன்ஸ் டீம்னு பார்த்தேன். பட் அகைன் லைக் ஐபிஎல் இஸ் a different ball game obviously. So எப்படி பண்றான்னு பார்க்கணும். அண்ட் எனி டே 23.75 crores ஆன் வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு ஐ திங்க் நீங்க என்ன லாயல்டி ஃபேக்டர் ட்ரஸ்டிங் தேர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஐ ஹேவ் மை கொஸ்டின்ஸ். பிகாஸ் இஸ் ஹி வர்த் 23.75? டெஃபினட்டா இல்லைன்னு தோணுது. ஏன்னா அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட்லயே கொஞ்சம் 1 or 2 ஹோல்ஸ் இருக்கு. டிஸ்பைட் தேர் ரிட்டன்ஷன்ஸ் அவங்க ஒரு 10 crores அந்த பிளேயர் மேல சேவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிதிஷ் ராணா பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு 3 crores தான் போனோம். சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர், சிமிலர் ரோல் தான் ஈவன் ஹி பிளேஸ். ஸோ அங்க ப்ராப்ளி லைக் 20க்கு மேல போறப்போ இஸ் ஹி ரியலி வர்த் இட்னு யோசிச்சுட்டு அவங்க பேக்கப்க்கு பாத்துருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன். அதனால 1 or 2 ஹோல்ஸ் இருக்கு. கரெக்ட். அவங்களோட ஸ்குவாட்ல நீ பார்த்தனா லேக் ஆஃப் இந்தியன் பேட்டர்ஸ் அந்த மெயின் 11 ஃபிட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த டெப்த் லைக் யாராவது ஒருத்தர் சரியா போல அந்த சீசன் இல்ல பேக்கப்க்கு வந்துட்டு அந்த அவர் சொன்ன அந்த 10 crores தான் வந்துட்டு will come into factors அப்படின்ற மாதிரி தான் நான் I think there is a rule. ஆமா, there is a rule in IPL where they wasted about 10 crores or something நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு, அந்த லிமிட்குள்ள அவங்க ரீடைன் பண்ணோம் பிளேயர்ஸ். பட் அதுக்குள்ள அவங்க பண்ணாதால they had to pay a penalty to the IPL committee which came around 10 crores or something. So they are ready to lose that or something. இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஒரு பிளேயருக்கும் ஒரு ஸ்லாப்ஸ் இருக்கு. 18, 14, 11 அகைன் 18, 14 தான் ஸ்லாப்ஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் படி
அந்த பிளேயருக்கு நான் 12-13 crore ரீடைன் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு டிடெக்ட் ஆகுது அந்த 18 crore 14 crore 11 crore தான் டிடெக்ட் ஆகும். ஓகே. ஸோ ஐ திங்க் ரிங்கு சிங்க்கு 13 கொடுத்தாங்க, மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே 12 பிராக்கெட் ரீடைன் பண்ணாங்க. ம். ஸோ கியூமுலேட்டிவா ரிட்டென்ஷன் பிரைஸ் இஸ் லெஸர் தென் வாட் எவர் லைக் அந்த ஐபிஎல் கொடுத்த இது. பட் எனிவே அவங்களுக்கு வந்து அந்த 18 14 11 அந்த ஸ்லாப்ல தான் அவங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ம். ஓகே ஓகே ரைட் ரைட். அதான் எனக்கு தெரியல, பட் தே லாஸ்ட் மணி ஆன் தட் as well சொன்னாங்க. நான் அதை கொஞ்சம் பார்த்தேன். கரெக்ட். அதான் இதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரசல் நரைன் ஆப்ஷன் போயிருந்தா கூட இந்த 23.75 போயிருக்க மாட்டாங்கன்னா என் பேச்சு அடிபடுது. அதுக்கு வெங்கடேஷ் நீங்க ரீடைன் பண்ணிட்டு ரசல் ஆர் நரைன் வந்துட்டு ஆப்ஷன்ல விட்டு எடுத்திருக்கலாம், 15 crore ஆட் நீங்க எடுத்திருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் அது. பட் கரெக்ட். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, ஆனால் தேர்டு நம்ம ஐபிஎல்லே தேர்ட் கைண்ட் ஆஃப் ரொம்ப கப்பு வாங்கின டீம் அவங்க தானே, லைக் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பெஸ்ட் டீம் அப்படின்னா கேகேஆர் தேர்ட் பெஸ்ட் டீம். அதுல டவுட்டே அதுல டவுட்டே இல்ல. அவங்க ஸ்குவாடும் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பேட், அந்த ஒரு இதனால 2-3 இடத்துல அடிபடுதுன்னு தான் என்னோட டவுட்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்ப நம்மளே வந்து நினைச்சிருந்தா செஹருக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா 9.5 கொடுத்து எடுத்துருக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த 14 crore வரைக்கும் நம்ம போகணும். ஜென்ரலா சிஎஸ்கே வந்து 10 crore மேல போகவே மாட்டாங்க ஹார்ட்லி. லைக் ஸ்டோக் போனாங்க, லாஸ்ட் இயர் மிச்சல் போனாங்க, அதுவும் மினி ஆப்ஷன் தான் பட்ஜெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டுதான். ஸோ நம்ம அந்த 10 crore ரீஜன்ல நம்ம எப்பவுமே லைக் இது பண்ணணும். அதுதான் எனக்கு வந்து மும்பைக்கும் சிஎஸ்கேக்குமே லைக் டிஃபரன்ஸ். இப்போ மும்பையும் வந்துட்டு ஒரு ஐ திங்க் அவங்களுக்கும் இந்த திலக் வர்மா தேவைப்பட்டிருக்கலாம், இல்ல வந்துட்டு இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டிருக்கலாம். அவங்களும் நினைச்சிருந்தா 20 crore போயிருக்கலாம். பட் கண்டிப்பா அந்த இது எடுத்துருக்க அந்த ரூட் எடுத்துருக்க மாட்டாங்க. சிஎஸ்கேவும் டெஃபினெட்லி நோ. ஏன்னா சிஎஸ்கே வந்துட்டு பண்ட்டுக்கும் பெருசா லிங்க்டா இருந்தாங்க. ஸோ பண்ட்டுக்கு ஆல் ஓவர் போவாங்க. ஸோ அதான் ஐ திங்க் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. கரெக்ட். let's start off with 11. நீங்க ஆரம்பிங்க. யார் who is going to start off with first? ருத்ராவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதியாஸ் ருத்ரா playing 11. என்னோட ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து நோ டவுட் சுனில் நரேன், குவிண்டன் டிகாக் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஆனா குவிண்டன் டிகாக் கமிங் இன்டு திஸ் ஐபிஎல் ஆர் லைக் லாஸ்ட் 2 or 3 years வந்துட்டு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல வித் தி பேட். சோ அதனால குர்பாஸ் வந்துட்டு சரியான பேக்கப் ஆப்ஷன். whenever needed he can come into the team, perform the same role. சோ அதனால அதுல ஒரு டவுட்டே இல்ல. 3 4 5 6ல வந்துட்டு ஐ ஃபீல் ரகுவன்ஷி will come in at 3, 4ல வெங்கடேஷ் ஐயர், அப்புறமா ரிங்கு சிங், ரசல், ராமன்தீப் will play. ஆனா அங்கதான் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா 8ல வந்துட்டு எனக்கு ஒரு bowling ஆல்ரவுண்டரா லைக் அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீம் கிட்ட இல்லையோன்னு தோணுது. அதுக்கப்புறமா இட் இஸ் குவைட் ஈஸி. வைபவ் அரோரா வந்துட்டு லாஸ்ட் இயரே பார்த்தோம் சூப்பரா லைக் ரோல பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ வைபவ் அரோரா வில் டேக் த நியூ பால். அப்புறமா ஹர்ஷத் ராணா இருக்கான், ஆண்ட்ரிக் நார்க்கியா வச்சிருக்காங்க, and then வருண் சக்கரவர்த்தி and சுனில் நரேன் will be there two main spinners. ராமன் பாவல் வந்து ஒரு லோவர் ஆர்டர் ஹிட்டர் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இப்போ நான் சொல்ற லைனப்போ அவன் சொல்ற லைனப்போ ஸ்டார்டிங் 11 வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலர் தான். So I'll go with QDK, Gurbaz, Narain, Ankrish, okay, Venki. I'll go with Rinku at 5, Russell at 6, Ramandeep at 7. இப்போ என்னன்னா அவன் சொல்ற அந்த bowling ஆல்ரவுண்டர் அனுகுல் ராய், அவங்களுக்கு ஸ்பின் கண்டிஷன்ஸ் வேணும் அப்படி இருக்கு, they can play with அனுகுல் ராய்னா they can play அனுகுல் ராய் at number 8 who can bat as well. அவன் ரீசெண்டா வந்துட்டு அவனோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து நல்லா இருக்கு இன் பேட்டிங் ஆல்சோ. ஸோ அவங்க இந்த மாதிரி பேட்டிங் ஆப்ஷனா அந்த நம்பர் 8ல வேணும் அப்படின்னா they can play அனுகுல் ராய் at 8. And then அவன் சொன்ன மாதிரி வருண், அர்ஷித், and they can go with நார்க்கியா. இம்பாக்டா we can bring in வைபவ் அரோரா or vice versa, அது அவங்களோட ஆப்ஷன் படி. இப்போ இந்த பிளேயிங் லெவல்லே நம்ம அந்த நம்பர் 8 ஆப்ஷன் வந்து அனுகுல் ராய் வந்துட்டு how he will, நீங்க அந்த 5 6 7 8 பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். மேபி ரிங்கு கேன் பிளே ஒரு முன்னாடியே ஒரு 8 overs வந்துட்டு கூட he can finish. பட் அந்த ரசல், ரமன்தீப், அன்குல்லா வந்துட்டு நம்ம பேங்கபிளா ஒரு லோவர் ஆர்டரா நம்ம பாக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா நான் பார்க்க மாட்டேன். சோ அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அவன் சொன்ன மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. வித் அன்குல் ராய் நம்பர் 8 ஓகே தான். பட் அவங்க இன்னொரு ஆப்ஷனா வச்சு மேபி இப்போ அவங்க வந்து நாக்கியாக்கு வந்து they have spent around 6 crores, ஸ்பென்சர் ஜான்சன் they have spent around 2 crores. ஸோ அவங்க மேபி அந்த ஆண்ட்ரிச் நாக்கியாக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா they can go with ஆண்ட்ரிச் நாக்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ணலாம் இந்த ஸ்டார்டிங் 11ல. அப்படி இல்ல அப்படின்னா either they can sacrifice QDK or Gurbaz. அவங்க ரெண்டு பேரையும் ஆடாம they can play Venki at
ஓப்பனிங் ஸ்பாட். ஆடும்போது உங்களுக்கு அந்த மனிஷ் பாண்டே ஒரு அஜின்கியா ராணே at number 3 or 4 அங்க வச்சுட்டு யூ கேன் பிளே தட் எக்ஸ்ட்ரா ரவுமன் பவுல் ஆர் மொயின் அலி டவுன் த ஆர்டர். உங்களுக்கு அந்த ஸ்பாட்டை நீங்க ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்க இதர் அப்படி போலாம். ஆர் உங்ககிட்ட ஏகப்பட்ட ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க. அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, who can come and bowl, ரமன்தீப் வந்து போடலாம். சோ அந்த இதுல நீங்க வந்து ஆண்ட்ரிச் நாக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்காம QDK ஆர் குர்பாஸ் ஓப்பனிங் வச்சுட்டு யூ கேன் பிளே எய்தர் மொயின் அலி ஆர் ரோமன் பவுல் அக்கார்டிங் டு யுவர் சிச்சுவேஷன்ஸ். அந்த இதுல அப்படிதான் நான் பாக்குறேன். லைக் நீங்க சொல்றது பார்த்தா குர்பாஸும் QDK ரெண்டு பேருமே ஆடுவான்னு இல்ல இல்ல சொல்றீங்க. இல்ல இல்ல ஆர் I don't ஆர் think ஸ்லாஷ் or ஸ்லாஷ் ஏன்னா okay நரேன் okay ஓப்பனிங் இருக்கான். ஆ எய்தர் QDK ஆர் நரேன் ஓப்பனிங் குர்பாஸ். சோ அந்த ஆப்ஷனா ஓகே ஆர் ஆண்ட்ரிச் நாக்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். இந்த இந்த 4 பேர்ல யாச்சும் ஒருத்தர் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் ஆட முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அங்கதான் அந்த இந்தியன் டெப்த் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெருசா அந்த கடைசியில வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அந்த ஆள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. தே ஹாவ் மயாங்க் மார்க்கண்டே ஆஸ் வெல் ஸ்பின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, அண்ட் தே ஹாவ் உம்ரான் மலிக் ஆஸ் வெல். சோ உங்களுக்கு ஆல்ரெடி உம்ரான் மலிக் இருக்கான், அர்ஷித் ராணா இருக்கான், வைபவ் அரோரா இருக்கான், ரமன்தீப் சிங் இருக்கான், ஆண்ட்ரே ரசல் இருக்கான். உங்களுக்கு இவ்வளவு ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க. சோ இப்போ நீங்க ஆண்ட்ரிச் நாக்கியா கண்டிப்பா ஆடி ஆகணுமா, உங்களுக்கு பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டிராப் நாக்கியா ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் பிளே தட் டவுன் ஆர்டர் ரவுமன் பவுல் ஆர் மொயின் அலி வந்து who can contribute at the down. சோ இப்படிதான் வந்து they can split அப்படின்னு நான் பாக்குறேன். அதான் this is an interesting take actually because உம்ரான் மாலிக் வந்து நார்க்கியா அளவு ஈக்குவலான்னு கேட்டா இல்ல இல்ல சிமிலர் டைப் ஆஃப் பவுலர்னான்னு ஆமா, கேட்டா எஸ். ரெண்டு பேருமே ரெண்டு four பேரும் over ரன் points தான் கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே ரன் கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே four over points. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கு உம்ரான் மாலிக் வந்துட்டு ஆட வச்சுட்டு they can ம் either go with மோயின் அலி ம் if they need additional spinner யா or else யாரு ராமன் பவல். ம் பட் அகைன் லைக் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான், லைக் ஆங்கர் பண்றதுக்கு யாரு, லைக் ஆங்கர் பண்றதுக்கு ஆமா, அட்லீஸ்ட் லைக் ஐ என்னதான் திங்க் T20 கேம் அந்த அப்படின்னு சொன்னாலும் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் you just have to ரிங்கு சிங் இவங்க தான் வந்துட்டு அந்த ஆங்கர் பண்ணி ஒரு 2 ஹோல்ட் பண்ணி மீதி கரெக்ட் கரெக்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து டேக்கன். ஏன்னா எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் தான். யாருமே வந்துட்டாங்க கரெக்ட் கரெக்ட் கடப்பாரா பேட்டிங் எஸ், லைனா மாதிரி QDK நரேன் ரகுவன்ஷி கூட he might kind of anchor, right? கரெக்ட். என்ன என்ன பொறுத்த பட் வரைக்கும் தட் இஸ் நாட் இஸ் ஏ கேம். இந்த ஆப்ஷன்லயே Yeah. அவங்களோட அகைன் அக்ரெசிவ் பிளேயர். ஆமா இந்த ஆப்ஷன்லயே பெஸ்ட் பைன்னு என்ன கேட்டீங்கன்னா ஐ கோ வித் அங்கிரிஷ் ரகுவன்ஷி தான். அவன் திருப்பி அந்த நம்பர் 3ல வந்தது வந்து அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஈவன் அந்த இடத்துல ஒரு நிதிஷ் ராணா இருந்தா கூட எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆயிருக்காது. ஈவன் தோ ஐம் நாட் நிதிஷ் ராணா நல்ல பிளேயர் இல்ல அப்படின்லாம் நான் சொல்ல, வித் கரண்ட் ஃபார்ம் அண்ட் வாட் அங்கிரிஷ் டிட் லாஸ்ட் சீசன். சோ அவனை அந்த இடத்துல வச்சது வந்து இட் ஃபீல்ஸ் வெரி குட். ராணாவை விட்டாங்க, அவங்க கோர்ல மெயின்டைன் பண்ண முடியல. ஐ திங்க் யாருக்கு போயிருக்கா, ஆர்ஆரா, ஆர்ஆர் ராஜஸ்தான், ரைட். யா ஐ திங்க் என்னுடைய இது கேட்டிங்கன்னா ஐ திங்க் தே ஆர் லுக்கிங் ரியலி ஸ்ட்ராங். ஐம் நாட் சேயிங் தட் தே கோயிங் டு டூ another cup or something, but I think they are looking very strong because they maintain the core. அது வந்து ஒரு மாதிரி சம்டைம்ஸ் எப்படின்னா ட்ரஸ்ட் பிலீவ் பண்ணி சில பேரை வச்சிங்கன்னா, இப்போ சஹர்லாம் நம்ம சிஎஸ்கே முக்கால்வாசி அந்த ஒரு ஃபார்முலால தானே போகிறோம். நம்ம யாரை எடுக்கிறோமோ அவங்கள நல்லா விளையாட வைக்கிறது தான் தோனியோடைய ஸ்டைல். இல்ல ஐ திங்க் இந்த இடத்துலதான் மோர் ஆர் வந்துட்டு லெஸ் உங்களுக்கு அந்த வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் நீங்க ஆல்ரெடி ரீடைன் பண்ணனால நீங்க இவ்வளவு ஃபாஸ்ட் bowlers வச்சு யூ கேன் பேக் யுவர் ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் bowlers வந்து ஐம் நாட் சேயிங் ரேட்டட் ஹை கிடையாது, பட் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஆப்ஷன் இந்த ஃபாஸ்ட் bowling வித் உம்ரான் மலிக், வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா எல்லாருமே வந்து தே கேன் bowl fast as well. and Bharat Tarun is the bowling coach as well. So young Indian boy, it will be helpful. Exactly. ஸோ வந்து அது வந்து அதனால தான் அவங்க அநேகமாக கொஞ்சம் யங் பவுலர்ஸாகவே போயிருக்காங்க. ஆமா ஏன்னா they can compensate the miss. Obviously there is a hole there ஆமா which you guys have அதான் identified. இப்போ I ஒண்ணுமே think இல்ல, அந்த ஸ்டார்டிங்ல நம்ம ருத்ரா நானும் சொன்ன லைனப் படி QDK ஆர் குர்பாஸ், நரைன் அண்ட் ரசல் அண்ட் ஆண்ட்ரிச் நாக்கி ஆடினா அவங்களுக்கு அந்த நடுவுல அந்த லோவர் ஆர்டர்ல அந்த இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கர் மாதிரி தெரியும். இஃப் தே ஆர் கோயிங் டு பிளே இந்தியன் ஃபாஸ்ட் bowlers பேக் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து தே டிராப் ஆண்ட்ரிச் நாக்கியா அண்ட் பிளே எய்தர் மொயின் அலி ஆர் ரோமன் பவுல் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ், ஐ திங்க் தே வில் பி
ரெடி குட். பொட்டன்ட் ஃபோர்ஸ். Perfect. ஆமா. ஃபைனல் கொஸ்டின் வந்து நீங்கள் இப்போ 7 கேம்ஸ் அட் ஹோம் 7 கேம்ஸ் அவே, ம், நம்ம இப்படி போகலாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். ம். அட் ஹோம் எவ்வளோ ஜெயிப்பாங்க, அவே எவ்வளோ ஜெயிப்பாங்க, அப்படி போகலாம். உங்களுடைய கெஸ் அட் ஹோம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ், அவங்க I அந்த மாதிரி think தான் KKR எடுத்திருப்பாங்க. will do very good at home this season நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. They got a backup of Mayank Markandya or Ankul Roy with வருண் சக்கரவர்த்தி and நரேன் and fast bowlers சில பேர் வச்சிருக்காங்க. ஆனா எப்படியானா ஆகலாம். ஐபிஎல் இஸ் a different ball game. இப்போ வைபவ் சரியா போடாம or either ஹர்ஷித் ராணா or யாருக்காவது இன்ஜுரி ஆகி அந்த மாதிரி ஆச்சுன்னா they will be in deep trouble. But if everyone is performing to the potential கூட கிடையாது, டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு போனாங்கன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு இந்த டீம் வில் பி ரியலி ரியலி குட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் எனக்கு சொல்ல தெரியல, சாரி. ஜஸ்ட் கிவ் அ ரஃப் கெஸ். சும்மா ஒரு இது தானே. I think they'll short win either 6 or 5 games in home. நீங்க அப்படி ஜெயிச்சிட்டாலே you are in the contention to qualify. குட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த ருத்ரா? வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஐ ஹவ் மை டவுட்ஸ். லைக் லாஸ்ட் இயர் மாதிரி காம்படிட்டிவ் ஸ்குவாட். ஏன்னா லாஸ்ட் இயர் பாக்குறப்போ இந்த மாதிரி இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி அந்த டாமினேஷனா நான் என்னதான் எஸ்ஆர்எஸ் வந்து ஈக்குவலி காம்படிட்டிவா இருந்தாலும் கரெக்ட். ஐ திங்க் கேகேஆரோட ஸ்குவாட் வந்துட்டு எல்லா பேசஸும் கவர்டா இருந்துச்சு. அந்த குவாலிட்டி ஸ்பின் அட்டாக், குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலிங், அப்புறம் பேட்டிங்ல வந்துட்டு ஃபயர் பவர் 1 to 8 வரைக்கும் அந்த இதை வந்துட்டு கண்டிப்பா இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேட்ச். அண்ட் அவங்க வந்துட்டு அந்த எஃபர்ட்டும் 2-3 மிஸ்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு ஆப்ஷன்ல. அண்ட் டெப்த் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா ஆல்ரெடி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கப் இல்லாதது வந்துட்டு ஒரு பிக் மைனஸ்னு தோணுது. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் ஐம் நாட் டவுட்டிங் தம். பட் அகைன் சுனில் நாராயணன் லாஸ்ட் சீசன் ஓப்பனரா செமையா ஃபயர் பண்ணோம். அதுவே திருப்பி இந்த எக்ஸாக்ட்லி அவனும் ஒரு பெரிய ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். அவன் ஃபயர் பண்ணனா அப்புறம் வந்துட்டு திருப்பி அந்த ஓப்பனிங்ல அந்த பர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் நிறைய லைக் I have my concerns over them. I don't think last year very clear cut top. அந்த bowling ஆப்ஷன்ல கூட நரேன் and வருண் சக்கரவர்த்தி தவிர உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் Surya Sharma. Like actually Mayank Markandya is a good backup. இல்ல Surya Sharma bowler as a bowler-ஆ Surya Sharma இந்தாட்டி அவங்க இது பண்ணல. பட் அதுக்கு பதிலா மயங்க் மார்க்கண்டே எடுத்துருக்காங்க. மயங்க் மார்க்கண்டே வந்திருக்கான். நான் என்ன சொல்றேன்னா போலிங் அட்டாக்கா பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல ஒரு ஃபயர் பவுலர், ஒரு ஸ்டார் பவுலர் ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி இல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து ஃபைனல்ஸ்ல மட்டும்தான், ஆக்சுவலா ஃபைனல்ஸ்ல லாஸ்ட் 2 மேட்ச் மட்டும் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்றது விடுங்க. த்ரூ அவுட் தி இது வந்து ஆமா ஆன் பேப்பர் கரெக்ட். பட் ஸ்டார்க் ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கு. இருந்துச்சு. ஆனா ஒரு சாவடி அடிச்சாங்கல்ல லாஸ்ட் டைம் வச்சு, அது எல்லாருமே தூக்கிடலான்ற அளவுக்கு பேசினாங்க. பட் he did deliver when it matters. He did deliver when it matters. Yes. Later in the tournament he performed well. So அந்த மாதிரி ஸ்டார்க் ஃபேக்டர் அப்படின்னும் போது honest day he can dismantle straight away 24/5 வரது கூட சான்ஸ் இருக்கு. நீங்க அதே இதை வச்சு நீங்க ஸ்பென்சர் ஜான்சன்கோ இல்ல வந்து ஆண்ட்ரிச் நாக்கியாக்கோ ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா வச்சு நீங்க அதை சொல்ல முடியுமானா கிடையாது. அதுதான் அவங்க இந்த வாட்டி லாக் ஆகுறாங்க. அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த இயரே சரி ஆண்ட்ராய்டு அசலோட கன்சர்ன் வந்துட்டு லைக் இன்ஜுரி கன்சர்ன் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு. லைக் ஓவர் த இயர்ஸ் ஹி ஹேட் இட். பட் இந்த வருஷம் ஈவன் பீடாக் வந்துட்டு அவரோட சேனல்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த வருஷமும் ஹி ஸ்ட்ரகிளிங். ஸோ அகைன் அது ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அகைன் they'll have a tough time னு தோணுது. பிகாஸ் அவனோட 2 overs either ways மிடில்லையோ டெத்லையோ பிளேஸ் a crucial. ஸோ உங்களுக்கு வந்து மிடில் ஆஃப் த டேபிள் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப சம்வேர் இன் தி மிடில். அதான் ஹிட் ஆர் மிஸ் தான். அவங்க வந்துட்டு கிளிக் ஆச்சுனா எல்லாரையும் தூக்கிடுவாங்க, இல்லனா வந்து மிஸ் ஆகுது. சுமார் தைரியம் வெங்கடேஷ் ஐயர் they will qualify. If they miss they will be in the bottom. They won't be in the middle. வெங்கடேஷ் ஐயர் கேப்டன்சி எப்படின்னு தெரியாது. அவனோட கேப்டன்சி போன வருஷம் ஸ்ரேயஸ் கேப்டன்சி இல்ல கேப்டன் அவன் தானவே ஒன்னும் தெரியாதுல்ல. அது வேற ஒண்ணு இருக்கு. வேற ஆப்ஷன் இல்ல தான் என்னோட தாட். ஸோ அகைன் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு கேப்டனை வந்து ரெப்ளிகேட் பண்றது நம்ம இது வர மறந்துட்டோம். ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங் பொட்டன்ஷியல் லாஸ்ட் இயர் பார்த்தோம். லைக் அவனும் ஒரு சாலிடான ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த ரோலும் இங்க வந்து யாருமே லைக் கேரி அவங்களோட ஏஜ் ஃபேக்டர், அவங்களோட ஃபார்ம், அது எல்லாமே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ்.
That's cool. அதான் ஓகே, வெரி வெல் தென் நம்ம அடுத்த ரன்னர் அப் எஸ்ஆர்ஹெச் அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? எஸ்ஆர்ஹெச் வந்து காவியா மாறன் வழக்கம் போல அவங்கள பார்க்கறதுக்காகவே நான் ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்தேன். அவங்க என்ன அளவுக்கு அவங்களுடைய உணர்ச்சிலாம் நல்லா தெரியும்ல நமக்கு. இந்த தடவை ரொம்ப அக்ரெசிவா அவங்க ஆல்ரெடி நிறைய வச்சிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே ஒன்னே அவங்க நிறைய அக்ரெசிவா போனாங்க. டே ஒன்னே வந்து தே வாண்ட் டு பை வாட் எவர் கம்ஸ் இன் தேர் வே. ஃபர்ஸ்ட்ல அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இந்த ஆப்ஷன். ஆமா, அவங்க இஷான் கிஷனுக்குலாம் போனது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க ஹென்ரி கிளாசன் ஆல்ரெடி இருக்கா போல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அண்ட் ஹீஸ் கோயிங் டு ப்ளே எவ்ரி மேட்ச். இது வந்து வழக்கம் போல என்னமோ ஷாக். அப்புறமா வெட்டோரிலாம் வாயை பொளந்துட்டான். என்னடா இது சிலபஸ்ல வந்த மாதிரி கொஞ்ச நேரம் எனக்கு பிரீத்தி சிந்தாவை பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டு இருந்தாங்க. யார வாங்குறது ஒரு இதாதான் போயிருந்தது. அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்குவாட் பாக்குறப்போ ஒரு கன் சைடா தெரியுறாங்க. ஆக்சுவலா எங்க இருந்தோ டிராவிஸ் ஹெட், அபினவ் மனோகர், ஆதித்யா தேட், சச்சின் பேபி, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார், கமிண்டோ மெண்டிஸ், அங்கித் வர்மா, ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய இருக்கு. 11 crores. அவங்க அது வரைக்கும் போய் எடுத்திருக்காங்க பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே டவுட்டா தான் இருக்கு. பேட் கமின்ஸ், முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், நல்ல ஸ்ட்ராங் டீமா இருக்குதுங்க. நீங்க சொல்லுங்க, கம் ஆன், டேக் ஓவர் ஃப்ரம் மீ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன் சைடு, நோ கொஸ்டின் மார்க்ஸ். லைக் நம்ம கேகேஆருக்காச்சும் 1 or 2 லூப் ஹோல்ஸ் சொன்னோம். இங்கேயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு டவுட் இருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் ஆல் த்ரூ அவுட். போலிங்கும் வந்துட்டு குவாலிட்டி போலிங் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஐ மீன் 2 சிமிலர் டைப் ஆஃப் போலர், ராகுல் சார் அண்ட் ஆடம் சாம்பா. அது மட்டும்தான் லைக் ஒன்லி யார் ஆடுவாங்கன்னு தான் தெரியாது. ஆமா, அந்த ஸ்குவாட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஐ திங்க் எடுத்த எல்லா ஸ்பின்னர்ஸுமே லெக் ஸ்பின்னர்ஸ் நினைக்கிறேன். கமிண்டோ மெண்டிஸ் இருக்கான். அவங்க வேணும்னா கமிண்டோ மெண்டிஸ் யூஸ் பண்ணலாம். கமிண்டோ மெண்டிஸ் ஸ்ரீலங்கா கூட இப்ப ரெகுலரா யூஸ் பண்றது கிடையாது. ஐ டோன்ட் ரிகார்ட் ஹிம் as a quality bowler, but just in case. அதான் இப்ப டிராவிஸ் ஹெட் இருக்கான். டிராவிஸ் ஹெட் கேன் bowl, கமிண்டோ மெண்டிஸ் கேன் bowl. பட் ஆனா மத்த அபிஷேக் சர்மா அவனுமே ஒரு ஆர்த்தடாக்ஸ் இருக்கான். ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஒரு பேங்கபிள் வில்லர் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். they have went with all leg spinners. think ராகுல் சார், ஆடம் ஜாம்பா. ரெண்டு பேரும் ஒரே டீம்ல ஆட முடியாது. ஏன் தெரியல, எதுக்கு ஆனான்னு தெரியல. பட் அகைன் வேல்யூ வைஸ் 3 crores தான் எடுத்தாங்க. சோ இட்ஸ் ஃபைன். ஆமா. சோ என்னோட லைன் அப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ஸ்டார்டிங்ல எப்படி பாக்குறேன் அப்படின்னா, I'll go with Travis Head, அபிஷேக் சர்மா. அவங்கள பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. ஸோ I'll go இஷான் கிஷன் at 1 down, and I'll go with நிதிஷ் குமார் ரெட்டி at 4, ஹென்ரிச் கிளாசன் at 5. ஓகே, அது செட் ஆயிடுச்சு. இப்போ கீழே லோவர் ஆர்டர்ல வந்து I'll go with ஹர்ஷல் பட்டேல் at 8, கமின்ஸ் 9, ஷமி 10 and ஆடம் ஜாம்பா 11. எனக்கு இந்த டீம்ல நான் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன்னா, they have got their batting sorted, they have got their bowling sorted. நீங்க சொன்ன மாதிரி கன் பேட்டிங், கன் bowling லைனப். இப்போ அந்த மிடில்ல இருக்க அந்த 2 ஸ்லாட் அவங்க எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ 6-7ல வந்து ஐ பிளே அபினவ் மனோகர் அண்ட் எய்தர் ஆஃப் சச்சின் பேபி ஆர் அதர்வா டைடே. அண்ட் அதர்வா டைடே கூட பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் நம்ம 3ல தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு ஈஸியான சொல்யூஷன். அதாவது பாக்குறப்போ வந்துட்டு இந்த டீம் கம்ப்ளீட்டா இல்ல. ஏன்னா 7-8 வந்துட்டு பெரிய 6-7ல அபினவ் மனோகர் இஸ் குட் பிளேயர், குட் ஃபினிஷர். பட் அட் திஸ் லெவல் அகைன் லைக் ஒரு ஐ மீன் அகைன் அப்துல் சமாதுக்கும் அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. அவன் சிங்கிள் ஹேண்டடா நிறைய மேட்ச் 1 or 2 கேம் பண்ணிருக்கான். பட் ரிலையபிளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ ஐ திங்க் அகைன் அபினவ் மனோகருக்கும் அதே கொஸ்டின் மார்க் வரும். இவங்க ஒன்னு என்ன பண்ணானா, அதர்வா டைடே 3 போட்டுட்டு இஷான் 4 அப்படியே எல்லாரையும் அப்படியே கீழே இறக்குனா ப்ராப்ளி பெட்டரா இருக்கும். ஏன்னா அதர்வா டைடே எனக்கு நல்ல பிளேயர், குவாலிட்டி பிளேயர். பட் அகைன் ஃபினிஷரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியாது. ஸோ அவனை வந்துட்டு 3 போட்டுட்டு 4 கிஷன், 5 ரெட்டி, 6 கிளாசன், அப்புறமா 7 மனோகர் முடிச்சா கிளாசன் 6 இஸ் டூ லேட். ப்ராப்ளி 5 கிளாசன் 6 ரெட்டின்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம்.
அதுவும் depends on பண்ணலாம். the அப்படி இல்ல, situation of the game. அதான் இப்போ கரெக்ட். உங்களுக்கு அந்த ஆர்டர்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் கமிண்டு மெண்டஸ் அட் நம்பர் 6. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இருக்கும், எதிர் ஆஃப் அபினவ் மனோகர், சச்சின் பேபி, அகர்வால் அவங்க நாலு ஓவர்சீஸ் யாரு சொல்றீங்க நீங்க அப்ப? ஸோ என்னோட அந்த 4 இல்ல ஓவர்சீஸ் யார் வந்துருவாங்கன்னா டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், கமிண்டோ மெண்டஸ், பேட்ரிக் கமின்ஸ். என்னோட லெக் ஸ்பின்னர் ஆப்ஷனா நான் ராகுல் சார் எடுத்துன்னு வந்துருவேன், who is very decent thing. அவன் மட்டும் அண்ட் இம்பாக்ட் பிளேயரா நான் ஜெய்தேவ் உனாட்கர் எடுத்துன்னு வந்துருவேன். ஸோ எனக்கு ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் வந்து உனாட்கர், ஷமி, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், இவ்வளவு நிதிஷ்குமார் ரெட்டி, இவ்வளவு பேர் இருக்காங்க இதுலயே. அண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து ராகுல் சார் அண்ட் either of கமிண்டோ மெண்டஸ் ஆர் அபினவ் மனோகர், டிராவிஸ் ஹெட், அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணா. அப்படி இல்ல உங்களுக்கு இன்னும் ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா நீங்க உனாட்கர் பதிலா யூ கேன் பிரிங் அன் ஸ்பின்னர். அவங்க ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் யார் வச்சிருக்காங்க? ஐ திங்க் தே ஹவ் காட் ஜீஷன் அன்சாரி, லெக் ஸ்பின்னர், அகைன் லெக் ஸ்பின்னர். ஸோ இந்த மாதிரி தெரியாத பிளேயர்ஸ் மேபி எடுத்துட்டு வரலாம். அதுதான் விட்டோரி வந்து லெக் ஸ்பின்னர் பிடிக்கும் போல விட்டோரிக்கு. ஆமா, எடுத்துட்டேன். ஃபுல் லெக் ஸ்பின்னிங். கமிண்டு மினிஸ் எடுக்கிறப்ப நான் கவனிச்சது என்னன்னா, நம்ம முரளிதரன் போய் ரெக்கமெண்ட் பண்ணாப்ல, கோ ஃபார் இட் அப்படின்னாப்ல. அது how do you rate Braden Cars as a bowling all-rounder? Like Cummins and Braden Cars at 7 and 8. okay. Braden Cars as all-rounder, I don't know like how he can do. He's a very good bowling all-rounder. Yeah, bowling all-rounder is okay, but not a great option for ஒரு கமின்ஸ்க்கு. Cummins and Braden Cars at 7 and 8 అంటే ஓரளவுக்கு ஒரு good enough lower order தோணுது. மனோகர் at 6, 7 and 8ல இவங்க ரெண்டு பேரு. Yeah, அந்த ஆப்ஷன் இருக்கு. either கமிண்டு மெண்டஸ் ஆர் Braden Cars, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா bowling ஆப்ஷன் கூட வரும். எனக்கு என்னமோ அவங்க இவங்க இப்படி ஒரு டாப் 5 வச்சுட்டு ஹெவிலி லைக் ரொம்ப கேவலமா மட்டும்தான் அந்த 6 and 7 மேல ரிலை பண்ற மாதிரி. ஐ டோன்ட் திங்க் இவங்க இருக்கிற பேட்டிங் கண்டு இவங்க வந்து அதை பத்தி பெருசா கவலைப்படக்கூடாதுதான். அது கரெக்ட். பட் as a loop போல நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு இதுவா பார்க்கும்போது அங்க ஒரு ஹோல் ஒன்று இருக்கு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்ப்பாங்க. பவர் பிளேல வந்து குயிக்கா ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டா அப்போ ஹைதராபாத் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குட் சான்ஸ். அதான் அபிஷேக் சர்மா இருக்க வீக்னஸ் வந்து இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்லா ஏத்துனா அவனால வந்து குத்தி இந்த லெவலுக்கு போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாப்ல. ஆனா என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு பிளே இன் ஹைதராபாத், நல்லா பாட்டா பிச்சு வச்சு அவங்க நல்லா அடிச்சிருவாங்க வச்சு. அப்பதான் ருத்ராஸோட ஃபேக்டர் வந்து will come into play ன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்ப அந்த 7-8 ஓட கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. இவங்களே வந்து 20 ஓவர்ஸ் ஆடிடுவாங்க. ஸோ நீங்க ஈஸியா வந்துட்டு போலிங் ஆப்ஷன் வச்சு ஃபில் பண்ணிட்டு போலாம். மறக்கவே முடியல, லாஸ்ட் டைம் கேஎல் ராகுல் மூஞ்ச பார்க்க முடியல. ஒரு மேட்ச் வச்சு சாவடி அடிச்சு 200 ரன் 10 ஓவர்ல ஏதோ சேஸ் பண்ணாங்க. சம் பிக் ஸ்கோர், ஏதோ ஒரு 10 ஓவர்ஸ் சேஸ் பண்ணாங்க. அப்படியே அது அந்த நினைவுகள் என் மைண்ட்லயே இருக்குது. அடிக்கடி வந்துட்டு போகுது. ஒன்னு எனக்கு ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா, ஐ திங்க் தி மிஸ்டர் ட்ரிக் இன் மிஸ்ஸிங் அவுட் ஆன் நட்டு இட்ஸ் a key factor. லாஸ்ட் இயர் அவர் ரொம்ப நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ராஜன், நீங்க எந்த டீம்ல இருந்து விட்டாலுமே அவர் வந்து ஒரு மிஸ் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ திங்க் ஆனா ட்ரையே பண்ணலப்பா. நான் பார்த்தேன். நான் நாட் ஈவன் ஒரு தடவை கூட அவங்க வந்து they don't wanted மேபி இன்ஜுரி இருக்கிறதால மேபி அப்படி நினைச்சாங்களான்னு தெரியல. ட்ரையே they didn't go for. அவன் ஐ திங்க் செகண்ட் டைம் வந்தான். அப்போ அவன் பட்ஜெட் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். they are already invested on ஷமி and ஹர்ஷல் பட்டேல். கரெக்ட். அவங்க ரெண்டு பேரும் வாங்கினதுக்கு அப்புறமா நட்டு செகண்ட் டே வந்தாப்ல. இவங்க மேல 10 crores டெல்லி 10 crores போட்டு வாங்கியிருக்காங்க நட்டு. which is he is worth all money. நம்ம பதானி தான் ஒன் ஆஃப் தி கோச்சஸ் போல அவங்களுக்கு டெல்லிக்கு. திங்க் இஸ் கொஞ்சம் தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களும் டெல்லிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். So the bowling la உங்களுக்கு பவர் பிளேயும் I think they are very sorted. அந்த ஸ்பின் bowling ஆப்ஷன் தான் உங்களுக்கு ராகுல் சாரும் ஆடம் ஜாம்பாவும் கூட சப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஹைதராபாத்தை தோக்கே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். I think they'll easily qualify.
ஸோ எனக்கு வந்து அவங்க டெத் bowling மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. என்னன்னா கமின்ஸ் இஸ் நாட் அ ப்ரூவன் டெத் bowler. ம் Yeah. ஷமி ஆன் இஸ் டே ஹீஸ் குட், யா பட் அகைன் ஹீஸ் நாட் அ பும்ரா லைக் ஆர் அ பத்திரானா அந்த Honest, மாதிரி வந்துட்டு யாக்கர் ஹீஸ் நல்லா குட், பட் போடுவான். அகைன் லைக் அவன் வந்து he can be inconsistent at the death. நான் நியூ பால் ஒரு மிட் பேஸ்லாம் சொல்ல டெத்ல மட்டும் சொல்றேன். ஹர்ஷல் படேல் அவன் வேரியேஷன் நல்லா இருக்கும், பட் அகைன் அந்த கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு மாட்டுச்சுன்னா ஆமா பையன் செத்தான். ஆனா நான் அந்த நான் சொன்னது கண்டிஷன் ஏன்னா வந்துட்டு தே ஆர் லைக் அவங்களோட ஜாபே டெத் bowling தான். தே ஆர் டூயிங் திஸ் ஃபார் so many years now. Mm. They know what to do. They have got experience. So obviously பேட்டிங் பிச்ல உங்களால எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம சொன்ன மாதிரி ஆன் தேர் டே அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு அந்த டெத் bowling Super. ஃபியர் இருக்காது. லைக் ஓகே இவங்க இவங்க இருக்காங்க சார்ட்டட் அப்படின்ற இருக்காங்க. மாதிரி நீங்க சர்ச் பண்ண தேவையில்ல. ஐயோ இப்ப அடுத்து யாரு போடுறது அப்படின்னு சொல்லி. ஈவன் அவங்க பவர் பிளேல தே கோ ஃபார் ரன்ஸ்னாலும் அவங்க டெத்ல வந்து தே கேன் ஈஸிலி காம்பன்சேட். அப்படிதான் நான் பாக்குறேன். யா குட் பாயிண்ட் ஆக்சுவலி. ம் கரெக்ட். இப்போ சில டீம்ல வந்துட்டு அது யார் போடணும், இப்போ நம்ம எல்லாம் யார் 2-3 போடுறது? வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆனஸ்டே நல்லா நல்லா போடுறானுங்க வந்துட்டு டெத் ஹவுஸ் கொடுத்துட வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்போ அவன் போடுறாங்க. அதேதான் கரெக்ட். Nice. அப்படின்னா குமுதா ஹாப்பியா? காவியா வில் பி ஹாப்பியா? எவ்வளவு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களுக்கும் அந்த டாப் 4ல வர சான்ஸ் இருக்கு, ஹை சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. எனக்கு ரெண்டு டீமுமே அப்படிதான் தோணுச்சு. ஆமா ஹைதராபாத் பிச் வந்து அப்படியே போன வருஷம் மாதிரியே பிளே ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த 6-7 ஆடவே தேவையில்ல அப்படின்னா இவங்களே ஆடிடுவாங்க. டவுட் இருக்கா? இப்பதான் 297 அடிச்சுட்டு வந்தோம். கரெக்ட். இல்லடா, I நான் think சொல்றேன். they will make sure அந்த pitch அப்படிதான் இருக்கும். இல்லடா, They will make sure it will be அவங்க there. அவங்க எப்போ மாத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம நம்ம ஒரு இதுவா பிச் எப்படி மாறும் நம்மளால என்னென்னோ ரீசன் சொல்லுவாங்க. இப்படி மழை பெய்ஞ்சது அப்படி இதுவாச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இஃப் இட் ரிமைன்ஸ் தி சேம் ஆப்வியஸ்லி இட் வில். அப்படின்னா ஹோம்ல வந்து ஹைதராபாத் அவே கேம் அப்படின்னாலே எல்லா டீமும் கொஞ்சம் ஃபேர். ஐயோ என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் சந்திப்போம். ஐ திங்க் another 2 teams நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்ளி சிஎஸ்கே முடிச்சுட்டு அதை பண்ணுவோம். ஓகே, நைஸ் டு மீட் யூ கைஸ். தேங்க்யூ. பாய் Bye. Thank you. பாய்.